அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய பதிவு, எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த ஒரு பதிவு அப்படின்னு சொல்லலாம். எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி மாதத்திற்கு உண்டான அபிஜித் நட்சத்திரம் இந்த முறை நமக்கு எந்த தேதியில் வருது, என்ன டைமிங்கில் வருது என்பது குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஒவ்வொருத்தங்களுடைய வாழ்க்கையிலையுமே ஒவ்வொரு விதமான விருப்பங்கள் இருக்கும். அந்த விருப்பங்கள் நிறைவேறுவதற்காக நம்ம எத்தனையோ வழிபாடு செஞ்சுருப்போம். அதுக்கெல்லாம் பலன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, சிலருக்கு சீக்கிரமாக கிடச்சிரும், சில பேருக்கு கிடைக்கிறதுல தாமதம் ஏற்படலாம். ஆனால் கண்டிப்பாக கிடச்சிரும், கொஞ்சம் லேட் ஆகும். அந்த லேட் ஆகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம முற்பிறவி கர்மவினை பயன்கள் அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் நம்ம தொடர்ந்து அந்த வழிபாட்டை பரிகாரத்தை செஞ்சுட்டே இருக்கும்போது கண்டிப்பாக நமக்கு பலன் அப்படிங்கிறது நிச்சயம்னு சொல்லலாம். அதுவும் கேட்டதை கொடுக்கக்கூடிய நேரங்கள்னு சிலதெல்லாம் இருக்குது. அந்த நேரத்தில் நம்ம என்ன கோரிக்கையை முன் வச்சாலும் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதில் இந்த சோடசக்கலை நேரம் சொல்லலாம். அதே போல் மாதத்திற்கு ஒரு முறை, சில சமயம் 2 முறை வரக்கூடிய அபிஜித் நட்சத்திர நேரத்தை சொல்லலாம். தினந்தோறும் வரக்கூடிய அபிஜித் முகூர்த்த நேரத்திலேயே நம்ம ஒரு வழிபாடு செய்கிறோம், பரிகாரம் செய்கிறோம், நல்ல விஷயங்கள் செய்கிறோம் அப்படிங்கும்போது அதில் வெற்றி கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அதிலும் இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தில் செய்யும்போது இன்னும் நமக்கு ஃபாஸ்ட்டாகவே ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட இந்த மகத்தான இந்த அபிஜித் நட்சத்திரம் பிப்ரவரி மாதத்தின் 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையில் வருது. இந்த முறை நமக்கு எப்பவும் வர மாதிரி சாதாரண அபிஜித் நட்சத்திரமாக வரல. கடந்த 3 மாதங்களாக பார்த்திங்கன்னா இந்த அபிஜித் நட்சத்திரம் சில விசேஷமான சேர்க்கைகளோட தான் வருது. மார்கழி மாதத்தில் நமக்கு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வந்துச்சு, தை மாதத்தில் நமக்கு அபிஜித் முகூர்த்த நேரத்திலே வந்துச்சு. இப்போ மாசி மாதம் மட்டும் சும்மாவா சாதாரணமாக வந்திருக்கு, சூப்பரான ஒரு நாளில் வந்திருக்கு. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, அன்னைக்கு தான் மகா சிவராத்திரி இருக்குது. மாதம் இந்த சிவராத்திரி வரும் அப்படின்னாலும் மாசி மாதத்தில் வரக்கூடிய சிவராத்திரியை தான் மகா சிவராத்திரி அப்படின்னு சொல்லுவோம். அந்த நாளில் தான் நம்ம சிவபெருமான நினச்சி கண் விழித்து வழிபாடு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாள்னு சொல்லலாம். அந்த நாளில் நம்ம என்ன கோரிக்கை வச்சாலும் கண்டிப்பாக அது நடக்கும் அப்படிங்கிறதுல துளி கூட உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம். அப்படிப்பட்ட நாளில் தான் இந்த முறை நமக்கு இந்த அபிஜித் நட்சத்திரமானது வந்திருக்குது. டைமிங் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதன் பிறகு அன்றைக்கி செய்யக்கூடிய வழிபாடு குறித்து நம்ம பார்த்துடலாம். பிப்ரவரி 15 மாசி மாதம் 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இரவு 7:36 அப்படிங்கும்போது இந்த அபிஜித் நட்சத்திரமானது தொடங்குதுங்க. இது பார்த்திங்கன்னா நமக்கு இரவு 8 மணி வரைக்கும் இருக்குது. சக்தி வாய்ந்த இந்த 24 நிமிடங்களை நம்ம சரியான முறையில் பயன்படுத்திக்கிட்டோம் அப்படிங்கும்போது எண்ணிய காரியம் எல்லாமே ஈடேறுன்னு சொல்லலாம். பேர், புகழ், அந்தஸ்து, செல்வம் சகலமுமே நமக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். வெளிநாட்டில் வாழக்கூடிய நம்மளுடைய சேனல் பார்க்குறவங்கலாம் இந்தியா டைம்லேருந்து அப்படியே நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? நீங்கள் மற்ற அபிஜித் நட்சத்திரத்தை மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கூட இந்த முறை வரதை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த முறை நமக்கு ஒரு விசேஷ இலை தேவைப்படுது. அந்த இலை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் முன்கூட்டியே, அதாவது ஒரு வாரத்துக்கு முன்னாடியே இந்த வீடியோ போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சரியாக நமக்கு இரவு 7:36 இரவு 8 மணி வரைக்கும் இருக்குது இல்லையா? இந்த நேரத்துக்குள்ளார நீங்கள் முடிஞ்சால் மாலை நேரத்தில் ஒரு முறை குளிச்சுக்கிறது அப்படிங்கிறது கூட நல்லது. அடுத்ததாக நம்ம எப்பவுமே அபிஜித் நட்சத்திரத்தப்போ விசேஷ தீபம் ஏற்றுவோம். அது நீங்கள் இது வரைக்கும் எப்பவும் போல் பண்ணுவீங்க இல்லையா? 2 அகல் விளக்கு ஏற்றி வைக்கிறது, ஒரு டம்ளர் தண்ணீர் வைக்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ணுவீங்க இல்லையா? இந்த முறை நீங்கள் ஒரு குறிப்பிட்ட இலையை பயன்படுத்தி தீபத்தை ஏற்றுங்க. அது என்ன இலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவபெருமானுக்கு உகந்த லக்ஷ்மி கடாட்சம் பொருந்திய வில்வ இலைகள் தான். இழந்து போன தன்னுடைய செல்வங்களை மீட்பதற்காக மகாலட்சுமி தாயார் வில்வ மரமாக மாறி தான் சிவபெருமானை நோக்கி தவம் இருந்ததாகவும் அதன் பிறகுதான் அவங்களுக்கு அந்த செல்வமெல்லாம் கிடைச்சதாகவும் சொல்லுவாங்க. அதனால் இந்த வில்வ மரத்தினுடைய அந்த இலைகள் கிடைச்சிச்சு அப்படின்னா ஒன்று கிடைச்சாலும் போதும், நீங்கள் அதை பயன்படுத்தி தீபம் ஏற்றுங்க. பூஜை அறையில் பயன்படுத்துகிற மாதிரி சுத்தமான தட்டு, அதாவது பித்தளை அல்லது காப்பரை இந்த மாதிரி எடுத்துட்டு அதை சுத்தம் பண்ணிட்டு மஞ்சள் குங்குமம் இட்டுக்கோங்க. அடுத்து உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இந்த வில்வ இலைகளை சுத்தமான தண்ணீரில் கழுவிட்டு அதன் பிறகு இந்த இலைகளுக்கு மேலே பரப்பி வைங்க.
கண்டிப்பாக வில்வ இலைகள் வந்து இந்த நாளில் உங்களுக்கு எங்கே இருந்தாலும் கிடைக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மகா சிவராத்திரியே இருக்குது. மகா சிவராத்திரி நாளில் வில்வ இலைகள் கொண்டு அர்ச்சித்தனால தான் சாதாரண வேட்டையாடும் ஒருவருக்கு மறுஜென்மத்தில் ராஜாவாகக்கூடிய யோகம் கிடச்சிதான் வந்து சொல்லுவாங்க. அதனால் கண்டிப்பாக வில்வ இலை அப்படிங்கிறது வந்துட்டு எல்லா சிவபெருமான ஆலயங்கள் முன்னாடியும் கண்டிப்பாக வித்துட்ருப்பாங்க. நீங்கள் அதுக்கு முன்னாடி எங்கேயாவது மரம் பார்த்தீங்கன்னா கூட நீங்கள் பறிச்சுட்டு வந்து வச்சுக்கிறது அப்படிங்கிறது நல்லது. அதனால் இந்த வில்வ இலைகள் வந்து நீங்கள் எடுத்து தட்டில் வந்து பரப்பி வச்சுக்கோங்க. அடுத்ததாக ஒரு மண்ணகல்னாலும் சரி அல்லது 2 மண்ணகல்னாலும் சரி அதை எடுத்துக்கோங்க. அதில் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டுக்கோங்க. அடுத்தது 1 ரூபாய் சில்லறை காசு ஒன்று எடுத்து அதை நீங்கள் சுத்தமான தண்ணீரில் கழுவிட்டு அதன் பிறகு இந்த இலை மேலேயே வந்துட்டு வச்சுருங்க. இப்போ இந்த தீபத்தை வந்துட்டு நீங்கள் ஏற்றி வச்சுடுங்க. கிழக்கு பக்கம் அல்லது வடக்கு பக்கம் பார்த்த மாதிரி இந்த தீபமானது இருக்கட்டும். இது எல்லாமே நீங்கள் அந்த 24 நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கரெக்டாக அந்த 24 நிமிஷமுமே உங்களுக்கு தெரிஞ்ச சிவபெருமானுடைய மந்திரங்களை நீங்கள் ஜபிக்கிறது நல்லது. அல்லது ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம். இல்லைனா என்ன கோரிக்கை நிறைவேறணுமோ அது நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இப்போ ஒரு 10 லட்சம் பணம் வேணும் அப்படிங்கும்போது 10 லட்சம் பணம் கிடைத்து விட்டது, 10 லட்சம் பணம் கிடைத்து விட்டது, 10 லட்சம் பணம் கிடைத்து விட்டது, இந்த மாதிரி கூட நீங்கள் வந்துட்டு சொல்லலாம். மறக்காமல் வாயில் வந்து ஒரு ஏலக்காயை நல்ல பற்களுக்கு நடுவில் வந்துட்டு கடித்த மாதிரி வச்சுக்கோங்க. அதாவது அந்த கடவாய் பற்களுக்கு இடையில் ஒரு ஏலக்காயை வந்து கடித்த மாதிரி வச்சுக்கோங்க. முன்னாடி ஒரு டம்ளர் தண்ணீர் வச்சுக்கோங்க. அதன் பிறகு நீங்கள் அந்த மந்திரத்தையும் சொல்லலாம், கோரிக்கையும் வந்துட்டு சொல்லலாம். நல்ல முழு பக்தியோடவும் நம்பிக்கையோடவும் வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். 24 நிமிஷம் முடிஞ்ச பிறகு நீங்கள் வாயில் வச்சுருக்கீங்களே ஏலக்காய், அந்த ஏலக்காய் வந்துட்டு நல்லா கடித்து அதை வந்துட்டு நீங்கள் மென்று சாப்பிட்லாம். ஏலக்காய் சாப்பிட பழக்கம் இல்லாதவங்க நல்லா வந்து அந்த மென்னுட்டு அந்த சாரெல்லாம் முறிஞ்சிட்டு அந்த சக்கையை வந்துட்டு நீங்கள் துப்பிடுங்க. முன்னாடி வச்சுருக்கக்கூடிய அந்த தண்ணீர் இருக்குது இல்லையா, இந்த தண்ணீரானது நம்ம சொல்லியிருந்த அந்த சிவபெருமானுடைய மந்திரத்தையும் உட்கரிச்சு வச்சுருக்கோம். அதே போல் நம்மளுடைய விருப்பங்கள் நடந்துட்ட மாதிரி சொன்னோம் பார்த்தீங்களா, அதையும் வந்து உட்கிரகிச்சு வச்சுருக்கோம். இப்போ சக்தி வாய்ந்த நீராக இது வந்து மாறி இருக்கும். இந்த தண்ணீரை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சிப் பண்ணி குடிச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு ஒரு விருப்பம், உங்கள் கணவருக்கு ஒரு விருப்பம் அப்படிங்கும்போது நீங்கள் தீபம் வந்து நான் சொன்ன மாதிரி 2 அகல் ஏற்றிட்டுக்கிறீங்க, இல்லைன்னா 1 அகல் ஏற்றிக்கிட்டீங்க அப்படின்னா கூட போதும். ஆனால் 2 ஏலக்காய் வந்து ஆளுக்கு ஒன்றா வாயில் வச்சுக்கோங்க. 2 டம்ளர் தண்ணீரை வச்சு நீங்கள் இது மாதிரி வந்து ஒரு மெடிடேஷன் மாதிரி பண்ணுங்கள். இல்லைன்னா நான் சொன்ன சிவபெருமான் மந்திரத்தை கூட நீங்கள் வந்துட்டு சொல்லுங்கள். அதன் பிறகு அவங்களுக்கு உண்டான அந்த ஆசை நடந்துட்ட மாதிரி இமேஜினேஷன் பண்ணிவிட்டு முன்னாடி வச்சுருக்கக்கூடிய அந்த தண்ணீரை சிப் பண்ணி குடிச்சுக்கோங்க. இந்த நாள் மற்றும் நேரத்தில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா சிவபெருமான் கோவிலுக்கு போகிற மாதிரி ஒரு யோகம் வந்து கிடைக்கும். அந்த மாதிரி கோவிலில் இருக்கிற மாதிரி இருந்தால் எந்தெந்த மாதிரி முறைகள் வந்து கையாளலாம், மேலும் பீரியட்ஸ் டைமில் இருக்கிறவங்க எந்த மாதிரி மெத்தடெல்லாம் கையாளலாம் என்பது குறித்தெல்லாம் அடுத்தடுத்த பதிவுகளில் வந்து பார்த்துக்கலாம். இது வந்து தீபமேற்றக்கூடிய முறைங்க. அதிலும் இந்த வில்வ இலைகள் வந்து நமக்கு தேவைப்படுது அப்படிங்கிறதுனால தான் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டுங்கிறதுக்காக நான் முன்கூட்டியே வீடியோ போட்டிருக்கிறேன். அதனால் நீங்கள் பார்த்து இதை அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. மற்றதெல்லாம் வந்துட்டு நம்ம அடுத்தடுத்த பதிவுகளில் வந்துட்டு பார்த்துடலாம். வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.